இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குகிறார். இதுதான் உங்களுக்கும் எனக்குமான அடையாளம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதே தான் சொல்றார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? மத்திய 24:3 இயேசுவை கேட்குறாங்க. கண்டிப்பாக சபை இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும். பூமி இருக்குன்னா இந்த பூமி காணாமல் போயிடும், அப்படி அல்ல. கிருபை இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். ஒரு மிகப்பெரிய அழிவு பூமிக்குள்ளே வரும். இந்த அழிவு வரத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபை தான் மெத்துசுலாவுக்கு அடையாளம். மெத்துசுலா இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் அழிவு இருக்காது. மெத்துசுலா போனால் அழிவு வரும். சபை இருக்கிற வரைக்கும் பூமியில் அழிவு இருக்காது. சபை போனால் பூமியிலே அழிவு வரும். இதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதான் டைம் லைன். அப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். வேற வழியே கிடையாது. இப்போ அடுத்த அழிவு வந்துருச்சு. நோவா காலத்தில் கிட்டத்தட்ட 969 வருஷம் கழிச்சு அழிவு வந்துருச்சு. ஜலப்பிரளயம் வருது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் நோவா என்ன பண்ணாரு? 6ஆம் அதிகாரம் சொல்லுது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்க அழிவிலிருந்து தப்பிக்கணும்னாலும் சரி, அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுனாலும் சரி, இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும், இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா ஏனோக் வாக்ட் வித் த காட்னு இருக்கும். தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். நடக்கிற அனுபவம் என்பதை விட சஞ்சரிக்கிற அனுபவங்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கம், இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை. சஞ்சரித்தல் என்றால் என்ன? நடத்தல் என்றால் வேற. ஒரு ஆளோட கூட நடந்துக்கிட்டே இருக்கிறது பேர் நடத்தல். சஞ்சரித்தல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை நம்ம நிச்சயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அதுவே பாதி பண்ணிக்குது. சபையில் நம்ம அதை அலோவ் பண்ணுறதில்ல.